1/4 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள், ஃபுட் கலர், சமையல் சோடா மாவு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு இந்த மாவை கலந்து எடுத்துக்கலாங்க. பஜ்ஜி மாவு வந்துட்டு இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. கையில் தொட்டால் இது மாதிரி ஒட்டி வரணும். வாழைக்காவை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது வாழைக்காய் பாருங்கள் எல்லாமே மேலே மேதிங்க வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பஜ்ஜி வெந்துச்சுங்க, இதை எடுத்துடலாம். டேஸ்டியான குவிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கார சட்னியோட சாப்பிடும்போது நல்லா அட்டகாசமா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.